அந்த வீடு ஏற்கனவே காலியாகிவிட்டது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை யாரோ ஒரு குடும்பம் இருந்ததாம். அந்த வீடு 2 மாடிகள் கொண்ட வீடு மட்டும்தான். அதைவிட மேலே எதுவும் இல்லை. ஆனா அப்புறம் சில விசித்திரங்கள் ஆரம்பமானது. ஊர் மக்கள் சொல்வது, அந்த வீட்டின் மேலே இரவு நேரங்களில் ஒளி தெரியுது. 3வது மாடியிலாம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த வீட்டிலே 3வது மாடி கட்டவே இல்லை. ஒரு இரவு அருகிலுள்ள காவல் நிலையத்திலிருந்து ஒரு அதிகாரி நேரில் சென்று பார்ப்பதற்கு முடிவு செய்தார். வாசல் திறந்தது. வீடு தூசியாக இருந்தாலும் தரை வரை அமைதியும் குழப்பமும் நிறைந்திருந்தது. 2ஆம் தளம் வரைக்கும் எல்லாம் சரி. ஆனா மேலே ஒரு தாழ்வாரம் இருந்தது. ஒரு சிறிய இரும்பு கதவு இருந்தது. கதவின் மேலே ஒரு கைமடி கணக்கான எழுத்து. 3வது மாடி இங்கேதான். அதிகாரி அதை பார்த்தவுடன் சில நொடி தயங்கினார். பிறகு அதை திறந்தார். உள்ளே ஒரே ஒரு அறை. சுவர்களில் கருப்பு தாள்கள் ஒட்டப்பட்டிருந்தன. தரையில் பழைய தட்டுப்படிகள், ஒரு பழங்கால ஆல்பம். அந்த ஆல்பமை திறந்ததும் பக்கங்கள் தூசி பறந்தன. புகைப்படங்களில் ஒரு பெண்மணி, ஒரே எக்ஸ்பிரஷன். ஒவ்வொரு படம், ஒவ்வொரு இடம், ஆனா ஒரே பார்வை. ஆல்பமின் கடைசி பக்கத்தில் ஒரு கடிதம் போல 2 வரிகள் எழுதியிருந்தது. அவள் இங்கேதான் இருந்தாள். அவளை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது. அதிகாரி அதை பார்த்தபடியே வெளியே வந்தார். அடுத்த நாளில் இருந்து அந்த வீடு முழுக்க காவல் சீல். ஆனா ஊர் மக்கள் இன்னும் சொல்றாங்க, அந்த இரவு ஒளி மட்டும் இன்னும் 3வது மாடியில் எரிகிறது என்று.